ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட டெரஸ் கார்டனில் பார்க்க போகிறது இந்த கார்ன் செடியை பற்றி தான். ஸோ பாருங்கள், பெரிய வாழை மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. ஸோ என்கிட்ட 4 பிளான்ட் இருக்குது. 1 2 3 அண்ட் 4. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 4யுமே நான் ஒரே நேரத்தில் தான் விதைச்சேன். பட் வளர்ச்சி மட்டும் ஒவ்வொன்றும் வேறு மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 3ன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த ஒரு கார்ன் மட்டும் பார்த்திங்கன்னா பெருசாக வளர்ச்சி இல்லை. ஆனால் ஒரே பாட்டிங் சாயில், பேகு, க்ரோ பேக் எல்லாமே சேம் தான். ஃபர்டிலைசர் கொடுக்கறது கூட சேம் தான். பட் ஏன் அது மட்டும் வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கார்ன் பற்றி சொல்லணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதோட க்ரோத்தை ரொம்ப ஸ்பீடாக பார்க்கலாம். ஸோ இந்த டெரஸ் கார்டன் செட்டப்பு இது எல்லாமே நான் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months இருக்கும். பட் அதில் பார்த்திங்கன்னா இந்த கார்னோட டெவலப்மெண்ட் தான் டெய்லி உங்களுக்கு பார்க்கலாம். வரும்போது ஒவ்வொரு நாளும் நான் அதாவது விற்று போட்டு ஃபஸ்ட்டு 2 நாள்லேயே அது ஸ்ப்ரவுட் ஆகி வெளியே வந்துருச்சு. அண்ட் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குயிக்காக அது வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த டெவலப்மெண்ட் ஒரு செடியோடது பெருசாக ஆகும்போதே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ இந்த கார்ன் தான் ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாம். அண்ட் இது எவ்வளோ நாளில் இனி பூ பூக்கும் காய்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை. ஸோ கண்டிப்பாக இதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். டெரஸ் கார்டன் பற்றி அப்டேட்ஸ், அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.